அடுத்ததாக கன்னி ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். கன்னி ராசிய பொறுத்த அளவுக்கு மோர் தேன் 90% சொல்லலாங்க. காரணம் என்னன்னா, குரு உங்க வீட்டையே பார்க்குறாரு. இதற்கு மேல என்ன வேணும்? குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ குரு வந்து உங்களுடைய வீட்டை பார்ப்பதனால் உங்களுக்கு ரொம்ப சுபமடையுது. உங்க வீடே வந்து சுபமடையுது அப்படின்னு சொல்லலாம். அதுவும் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில வேற குரு வராரு. இத விட வேற என்ன நல்லது நடக்கணும் உங்களுக்கு? இது ஒரு கோல்டன் பீரியடாக இருக்குங்க. என்ன காரணம்னா, யார் ஒருவருக்கு பாக்கியஸ்தானம் வலுப்பெறுதோ, அவங்களுடைய இல்லங்களில் செல்வம் தங்கும், மங்கள காரியங்கள் நிகழும், தங்கு தடைகள் விலகும் அப்படிங்கிறது தான் வந்து சாஸ்திரம் சொல்வது. ஸோ இந்த பாக்கியங்கள் பெருகக்கூடிய இந்த காலகட்டத்தில உங்களுக்கு நிச்சயம் வந்து எல்லாமே வந்து நல்ல விதமாக அமையும். உண்மையிலேயே சொல்லப்போனா இது ஒரு அதிர்ஷ்ட காலம்னு கூட சொல்லலாம்.